அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் தகவல்கள், அரசியல் உண்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். திமுக அரசு இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. காலை உணவு திட்டம் அடுத்த கட்டமாக இன்றைக்கி செயல்படுத்தியிருக்காங்க. பெரிய அளவுக்கான வரவேற்புகளை ஒரு பக்கம் பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் கர்நாடகா மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நாளை அனைத்து கட்சி கூட்டம் வேறு. இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்கள், யூபிஎஸ்சி எக்ஸாமில் பெரிய அளவுக்கு ஃபோர்ஜரி பண்ணி சேர்ந்துருக்கிறாங்கன்னு இருக்காங்க. ஏற்கனவே நீட் எக்ஸாமில் பெரிய பிரச்சனை வந்திருக்கிற அந்த சமயத்தில் அடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாம், குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அங்கேயும் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது அவசரமாக. ஸோ நம்ம இன்றைக்கி நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசினுடைய காலை உணவு திட்டம் மிக சிறப்பாக 2ஆம் கட்டமாக தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அப்படியே குழந்தைக்கு ஊட்டி விட்டுருக்கிறார். ஊட்டி விடும்போது நான் யார் தெரியுமோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அவர் இன்றைக்கி தாத்தா அப்படின்னு, தாத்தா இல்லைமோ ஸ்டாலின் அப்படின்னாரு. ஸோ அந்த விவாதம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பேசுகிறாரு, வருங்கால தலைமுறைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு முதலீடு, அரசுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. இது விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, எல்லா முதல் பக்கத்துலேயும் கொடுத்துருந்தாங்க. அதனால் சொல்கிறாங்களான்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம அரசுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தை கூட பசியுடன் பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர்லாம் ஈரையே பேனாக்கி அதில் நன்மை வேலை செய்கிற நபர்கள்லாம் நம்மளை பாராட்டலாம் இல்லையா? ஏன்னா இந்த திட்டம் உலகத்துக்கே ஒரு முன்னோடி. ஒட்டுமொத்த உலகமே வியந்து பார்க்கறது திராவிட மாடலோட அரசு. அந்த அளவுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுக்குறோம். சரிவிகித உணவு, நியூட்ரிஷன் மெயின்டெனன்ஸோட கொடுக்குறோம். நம்ம அப்படி இருக்கும்போது பாராட்ட மனசு இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் அந்த இடத்துல மத்திய அரசோட வார்த்தை ஒன்று வந்துடும். எமர்ஜென்சி பீரியடை ரொம்ப கருப்பு தினமாக கொண்டாடுற இதே ஒன்றிய அரசு, மத்திய அரசு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எமர்ஜென்சி பீரியடில் தானே மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அதை கொண்டு மாநில பட்டியலில் நீங்கள் சேர்த்த வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. திமுக கூட நல்ல ஒரு சான்ஸ் இருந்தது. அப்போ 1975 தான் மாநில பட்டியலிருந்து கல்வி மத்திய பட்டியலில் கொண்டு போய் சேர்த்துனாங்கல்ல. கிட்டத்தட்ட நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே காங்கிரஸுடன் கூட்டணி இருந்தீங்களா, அப்போ கூட ஈஸியாக கொண்டு வந்திருக்கலாம். அப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எனக்குள்ளே தோணுச்சு. இது உலகத்துக்கே முன்னோடியான திட்டம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் இந்த உலகத்துக்கு முன்னோடி திட்டம்லாம் இல்லை, ஏற்கனவே மத்திய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை இருக்கு. அந்த புதிய கல்விக் கொள்கையில் இந்த காலை உணவு திட்டத்தை நியூட்ரிஷனோட கொடுக்க வேண்டும் என்பது நாங்கள் விரைவுபடுத்தியிருக்கோம். அந்த எல்லா திட்டத்துலேயும் அதில் இருக்குது. அதை பார்த்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துகிறாங்க. அவ்வளோ புதுசெல்லாம் உலகத்துக்கெல்லாம் கிடையாது, ஏற்கனவே நாங்கள் கொண்டு வந்த திட்டம் தான். இன்னும் சிறப்பாக பண்ணால் மத்திய அரசு நிதி கொடுக்கும், முழுமையாக மத்திய அரசனுடைய மேற்பார்வையில் தான் இது நடக்கிறதுன்ற மாதிரி பொசுக்குன்னு அவர் அப்படி ஒன்று சொல்ல உடனே இதுக்கு எதிர்ப்பு தெரிவி, எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களான்ற மாதிரி இவங்க தரப்பில் அடுத்து திமுக தரப்பில் அது பதிலளிக்க வரும். சரி, அது காலை உணவு திட்டத்தோட செய்திகளா. அடுத்து காவேரியுடைய நதிநீர் ஆணையம் இருக்கு இல்லையா, அது ஒழுங்காற்றுக்குள்ளே என்ன பண்ணாங்க, ஒரு முடிவெடுத்து ஒரு 10,000 டிஎம்சி தண்ணீரை விடுங்கன்னாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாரு, 8,000 டிஎம்சி தண்ணி தான் விடுறாங்க. அந்த 8,000 டிஎம்சி தண்ணி இங்கே பொங்கி எழுந்துட்டாங்க. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்னாடி அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கடுமையான வார்த்தைகள்லாம் பேசலை. பட் இந்த டைம் எத்தனை நாள் தான் பொறுமையாக இருப்பது? காவேரி விவகாரம் குறித்து விவாதிக்க நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளைக்கு பெரிய அளவுக்கான கூட்டத்தை கூட்டுறாங்க. மேற்கொண்டு என்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான வழக்குகள் தொடுக்கிறதா, என்ன பண்ணுறதுக்கான முடிவுகள் எடுக்கப்படும். தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கண்டனம் தெரிவிப்பார், வலிக்காத மாதிரி தெரிவிப்பார். கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால இந்த டைம் கடுமையான கண்டனம், மிக கடுமையான கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் உடனடியாக தண்ணீரை விடுவித்தே ஆக வேண்டும், இது பாரபட்சமான ஒரு செயல் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க சீதாராமையா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, தண்ணிலாம் திறக்கலாம் முடியாது, எங்ககிட்டே தண்ணி இல்லை, வேணா கொஞ்சமாக ஒரு 8,000 டிஎம்சி தண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் இப்போ இவ்வளோ பெரிய அளவுக்கு. ஏன்னா இத்தனை நாள் கொஞ்சம் பேசாமே இருந்தாங்க, ஏன்னா கூட்டணி ஆட்சின்றதுனால கொஞ்சம் பேசாமல் இருந்தாங்க. இதுவுமே கூட கொஞ்சம் சட்ட சிக்கல் தான். ஏன்னா இப்போ இந்திய கூட்டணின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிற சமயத்தில் இந்திய கூட்டணி எதிர்த்தே வழக்கு தொடுப்பது என்பது நாளைக்கு கொஞ்சம் பெருமையாக பேச முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அடி வாங்குவாங்க. அதனால தான்
துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீண்ட நெடிய காவிரி பிரச்சனை வந்து என்னாலும் முடிந்த அளவுக்கு கையாண்டு வருகிறேன், நமக்கு இருக்கும் உரிமையை நம்ம கேட்குறோம், அவ்வளோதான்றமா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு விஷயம், நம்ம கேட்கணும் வழக்கு தொடுக்கணும்லாம் இல்லை, இன்னும் ஒரே ஒரு 10 நாள் பொறுமையாக இருங்க. பெங்களூரில் சரி, கர்நாடகாவில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் கேரளாவுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கபினி நீர் அணை வந்து நிறைஞ்சு போச்சு, அதனால் வாய்ப்புகள் இருக்குது, வழக்கெல்லாம் தொடுக்க தேவையில்லை. கூட்டணிக்கு எந்த சேஃபாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி அவசரப்பட்டு அறிக்கை விட்டுட்டு நாளைக்கு திடீர்னு தண்ணி விடும்போது நம்ம பாராட்ட முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் ஒரே ஒரு 20 நாள் பொறுமையாக இருந்தாங்கன்னா நிச்சயம் தண்ணி வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே டேம் நிரம்பி வரதான் போதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னா அந்த அளவுக்கான ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லிட்டார், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மத்திய அரசு தான். மத்திய அரசு சரியான முறையில் தலையிட்டு நீரை வாங்கி கொடுக்கணும், மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள நேக்காகிறாங்க பத்தியா, இவர் இங்கே காங்கிரஸோட தலைவர், அங்கே இவங்க கூட்டணி தாங்கிறாங்க. ஆனால் யார் தண்ணி விடலப்ப? மத்திய அரசு சரியில்லை. இது எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி என்ன பண்ணாங்க, 2 வழக்கு ஒன்று பதிவு பண்ணாங்க. ஒரு வழக்கு வந்து பெருந்துறையில் ஷிப்காட்டுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான வழக்கெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிணையில் வெளிவர முடியாத வழக்கு போட்டாங்க. கேட்டால் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்தின் கீழே நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம், இது நாங்கள் இல்லை உங்களை ஜெயிலுக்குள்ளே அனுப்புறது, விவசாயிகளை மத்திய அரசு தான் உங்களை அனுப்புது. ஆக எல்லாத்துக்கும் மத்திய அரசு தாங்க காரணம். எதுவும் இருந்தாலும் நெல்ல காலை உணவு திட்டமா, அது மாநில அரசோட செயல், அதுக்கும் மத்திய அரசுக்கு சம்மந்தமே இல்லை. மத்திய அரசு யாரும் அவங்க எந்த நிதியும் கொடுக்கறல, அந்த பிரச்சனை இல்லை, முழுக்க முழுக்க மாநில அரசுல செயல்படுது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வந்து மத்திய அரசு தான், தண்ணி விடல்னாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயம் கூட என்னன்னா, இந்த பாரதிய நியாக சன்னிதான்னு சொல்லிட்டு இன்னொரு சட்டம் இருக்கு. அதில் வந்து ஒரு பஸ்லேயோ யாராவது ஒருத்தர் போகிறாருன்னா, இடித்த நபரை சரியான முறையில் நீங்கள் முதலுதவி மற்ற எதுவும் கொடுக்காம தப்பிச்சு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் மீது வந்து பெரிய அளவுக்கு வழக்குகள் வந்து பதிவு பண்ணலாம். அதாவது பிணையில் வெளியிட முடியாத அளவுக்கான கடுமையான வழக்கு பதிவு பண்ணலாம். இந்த ஒரு வழக்கு என்னன்னா, திருமங்கலத்தில் மழை பெஞ்சு ரோடு வந்து ரொம்ப குழியாக இருக்குது. ஒரு அக்காவும் தம்பியும் வராங்க. ரோடு குழியில் விடும்போது அக்கா தவறி இந்த பக்கம் விழுறாங்க. அப்போ லாரி வந்து மேலே ஏற்றிட்டு போயிடுச்சு. இதுக்கு அந்த லாரி மீது 106(2)(261) BNS ஆகிய புதிய வழக்கில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா புதிய வழக்கில் இன்னொரு விஷயம் அவங்க சேர்த்தணும், அந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்குது இல்லையா, அப்போ அந்த ரோடு மேலேயும் தான் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணணும். மெயின் அவங்க இறந்ததுக்கான காரணம் லாரியோ இவங்களோ கிடையாது, அந்த ரோடு குண்டும் குழியுமா அப்படி உள்ளே விட்டு எடுத்தாங்க பற்றியா, அப்போ இந்த பக்கம் வந்து சாஞ்சி விழுந்துட்டாங்க. ஆனால் இதை முழுமையாக மறைப்பதற்கு யார் மீது வழக்கு போட்டிருக்காங்க, அங்கே டிரைவர் மீது வழக்கு போட்டு கேட்டால் மத்திய அரசோட புதிய சட்டம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அடுத்து கொண்டு வந்துடுவாங்க. சரி, வேறு வழி இல்லை, மத்திய அரசும் கடுமையான சட்டங்களை போடுங்கன்னு சொல்ல வராங்க, மாநில அரசு வேண்டாம்னு சொல்கிறாங்க, புதிய ஒரு நீதிபதி தலைமையில் அதை மாற்றணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இல்லை போட்டுதாகணும், இப்படி தான், வேறு வழி இல்லை, விவசாயிகள் மீது போட்டுதான் ஆகணும், பிணையில் வர முடியாத சட்டங்களை போட்டுதான் ஆகணும், நீங்கள் சொல்கிற சட்டம் விவசாயிகள் மீது போட சொல்லிட்டீங்க, எங்களுக்கு என்னங்க, நாங்களாம் பாதுகாக்கணும் தாங்க நினைக்கிறோம் அப்படின்னு நாளைக்கு அரசியல் செய்வதற்கு எல்லாம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த ஒரு விஷயத்தில். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணகிரி பக்கத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து MP எலெக்ஷனில் தோக்கும் போது ஒரு ஆடுக்கு அண்ணாமலையோட ஃபோட்டோவை போட்டு ஒரே வெட்டிட்டு அதை ஒன்று பெரிய அளவுக்கு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதில் வந்து இதை ஒரு பொழுதும் ஏற்றுக்க முடியாது, ஆடு வெட்டிய நபரை வந்து அது பொதுவெளியில் ஒரு தனிப்பட்ட நபரோட ஃபோட்டோவை பார்த்து வெட்டுறாங்கன்னா அது அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, உடனடியாக நீங்கள் இதில் பதில் சொல்ல வேண்டும்ன்றமா சொல்லியிருக்கேன். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எதுவுமே எடுக்கலையே, இதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்பயே கூப்பிட்டு வழக்குகளை பதிவு பண்ணு சொல்கிறாங்களே என்னன்னு தெரியல. ஆனால் பாருங்கள், சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இன்றைக்கி பூந்து விளையாடி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்திலே வந்து கேட்டிருக்கிறாங்க, குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் கூட விடுதலையை பற்றி கேட்டிருக்காங்க. சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் என்னப்பா ஒரு வெளியில் விட்டீங்க அப்படின்னா, ஏன்னா தேசத்துக்கு பாதுகாப்பு ஏதாவது ஏற்பட்டு விடுமா, இல்லை சட்டம் ஒழுங்கு ஏதாவது பெரிய அளவுக்கு சீர்கட்டு விடுமா, தேச பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாம், எப்படி வெளிநாட்டில் தீவிரவாதிகள் உள்ளே வந்து ஒரு தாக்கல் நடத்துகிற அளவுக்கு தேச பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தலான்ற அளவுக்குலாம் கேள்விகளை கேட்டு நீங்கள் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்லாம் சொன்னால், இல்லை அவர் வெளியே விட்டீங்கன்னா
பெரிய சட்ட ஒழுங்குலாம் சீர்கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரம் தள்ளி வைத்திருக்காங்க. நான் தீர்ப்பை வழங்க போகிறேன்றாங்க. மேபி அரசல் புரசெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குண்டர் சட்டம் ரத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க வெளியிடுவதற்கான பெரிய அளவுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கர் வெளியே வந்தார் அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான தலைவலி. அவர் இல்லாதனால இப்போ திமுக எதிர்த்து பேசுறதுக்கு அவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது எதிர்த்து பேசுறது அப்படின்னா அவங்க செய்கிற தவறுகள் மீதியெல்லாம் வந்து சுட்டி காட்டுறதுக்கு. இப்போ அவர் வந்துட்டாருன்னா கொஞ்சம் அதையும் சேர்த்து சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதை தாண்டி திமுக அரசு ஒரு சில விஷயங்களை தவிர மீதி நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல பேர் மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. ஏன்னா தொடர் வெற்றிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று. அந்த சான்றை வைத்து மக்கள் கொடுத்த தீர்ப்பை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம், நாங்கள் நன்மை செய்கிறோமா இல்லை தீமை செய்கிறோமா என்று. எதிர்க்கட்சிகள் பொய்களும் புரட்டுகளும் மக்கள் மத்தியில் பரப்பி விடலாம், ஆனால் அது ஒருபொழுதும் நிலைத்து நிற்காது, உண்மை மட்டுமே நிலைத்து நிற்கும் என்று திமுக தரப்பில் பெரிய அறிக்கைகளை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கைகள் தான் நான் உங்களுக்கு கிட்ட நான் சொல்கிறேன். இந்த கடலூரில் என்ன பண்ணாங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வீட்டுக்குள்ளே தனித்தனி ரூமில் வந்து ஒன்று ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. இது வந்து எதிர்கட்சிகள் வந்து சட்டம் ஒழுங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறதுமா சொன்னாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரோட படுகொலையில் ஒரு முக்கியமான நபர் திருவேங்கடம் அவர்கள் வந்து அதிகாலையில் ஆயுதங்கள் எங்கப்பா வச்சிருக்கிற அப்படின்னு செக் பண்ண போகும்போது திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து அப்படி திடீர்னு சுட வந்தார் பார்த்தியா. அப்போ போலீஸ் என்ன பண்ணாங்க, திடீர்னு அவர் மேலே சுட்டுட்டாங்க. இப்படி அவர் திடீர்னு நினைக்க இவர் திடீர்னு சுட பெரிய சம்பவம் என்கவுண்டர் ஆகி போச்சு அந்த இடத்துல திடீர்னு. இப்போ என்ன பிரச்சனைனா எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா, அவராக வாலண்டியாக வந்து சரண்டர் ஆகும், எதுக்கு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறான். அவனால நீங்கள் வாலண்டியாக வந்து இந்த சம்மந்தப்பட்ட கேஸை வெளியே வரக்கூடாதுன்னு தடுக்க விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட 3 பேர் வந்து திமுக நிர்வாகிகள் நாசர் கூட நின்று முன்னாள் அமைச்சர் நாசர் அவர்களோட சேர்ந்து பெரிய அளவுக்கு ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது அறிக்கைகள் கொடுத்தீங்களா, எதுவுமே இல்லை. அப்போ திமுகவுடைய அந்த வழக்கை வந்து வெளியேற்றுவதற்கு தான் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டுறீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த மிகப்பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் ஃப்ரீ பஸ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, பெண்களுக்கான இலவச பேருந்து. அதனால் எங்களுக்கு ஒரு 295 கோடி பக்கம் இழப்பு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பேருந்து கட்டணத்தை ஒரு 20% 25% ஏற்றுறோன்ட்டாங்க. ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏற்றிட்டாங்க, கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க, இப்போ பஸ்ஸு பில்லு ஏற்றிட்டாங்க, அப்புறம் டேக்ஸ் இருக்குல்ல அதுவுமே ஏற்றிட்டாங்க, பத்திரப்பதிவு இருக்குல்ல அதுவுமே ஏற்றிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட 200% ஏற்றிருக்காங்க, 100லேருந்து 200% ஏற்றிருக்காங்க. ஸோ இலவசங்கள் ஒரு பக்கம் கொடுக்க இன்னொரு பக்கம் வந்து வரிகள் என்பது அது உயரதான் செய்யும், வேறு வழி இல்லை. அது அரசாங்கத்தோட நிதி கேட்டால் மத்திய அரசுக்கிட்ட நிதி வரல. இப்போ கர்நாடகா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு நான் இலவசம் கொடுக்குறோம், இப்போ எங்களுக்கு இந்த லாஸை போய் மத்திய அரசுக்கிட்ட கேட்குறோம், அவங்க கொடுக்கல, இப்போ அதனால தான் நாங்கள் வரி ஏற்றுறோம். ஸோ சிம்பிள். மாநில அரசு வந்து சர்வசாதாரணமாக மத்திய அரசு மீது குற்றம் சொல்லலாம். ஆனால் நிதி வரல, நாங்கள் கேட்குற நிதி வரல, நாங்கள் பெரிய அளவுக்கு திட்டங்களை திட்டுறோம், மெட்ரோ ரயில் திட்டம் கூட போட்டோம். மெட்ரோ ரயில் திட்டம் வந்து மன்மோகன் சிங் காலத்திலே 50% நிதி ஒதுக்குனாங்க, பட் இப்போ வந்து இவங்க நிதி ஒதுக்க மாட்டேன்றாங்க. அதனால் பெரிய நிதி நெருக்கடிகள் இருக்குது. தமிழகத்தில் எந்த நல்ல திட்டமும் செயல்படுத்த முடியலன்னா அதுக்கு மத்திய அரசு தான் காரணம், எங்களுக்கு நிதி வரல, நிதி வந்து போதுன்றாங்க. இப்போ கர்நாடகாவும் அதான் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து அந்த இழப்பீடுகளுக்கான நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்கல அப்படின்றாங்க. ஏதாவது ஒரு ஃப்ரீ ஸ்கீம் இந்த பக்கம் நிறுத்திட்டு கொஞ்சம் செயல்படுத்தியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்லைன்னு எனக்கு கூட தோணுது. ஸோ இருந்தாலும் ஃப்ரீ ஸ்கீமை நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு சாதாரண ஆள், அவங்க வேறு அரசாங்கம், அதனால் அரசாங்கம் பார்த்து முடிவெடுக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா இப்போ கொடுக்குற 1000 ரூபாயெல்லாம் நாளைக்கு எலெக்ஷன் சமயத்தில் உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துச்சா, 1000 ரூபாய் வந்துச்சா, ரைட்டு ஓட்டு போடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சது வேலைன்ற மாதிரி தான். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறனால ஏழைகளோட வாழ்க்கை லிஃப்ட் ஆகுதான்னா ஆகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதே 1000 ரூபாயில் நல்ல ஒரு சுற்றுலா தரத்தை மேம்படுத்தி அந்த சுற்றுலாத்தலம் மூலியமாக சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு மாதிரி உருவாக்குனாங்கன்னா அது கூட நல்லா தான் இருக்கும்னு எனக்குள்ள தோணுது. ஸோ இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கருத்துக்களை கேட்குறேன் நான். யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து மகாராஷ்டிராவில் ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வேண்டிய நம்பர் வேணும், ஆடி நம்பரில் தன் சொந்த காரில் அரசாங்க நம்பர் போட்டு மேலெல்லாம் வந்து இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, விசாரணை மேற்கொண்டதில் அவங்க வந்து பார்வை குறைபாடு காரணமாக போலீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு உள்ளே வந்தாங்கன்னு ஒரு விசாரணை வந்தது. அதுக்கப்புறம் கிணறு வெட்ட போதம் கிளம்புன மாதிரி நிறைய பேர் இது மாதிரி
இந்த டிசேபிள்டு கேண்டிடேட் ஹேண்டிகேப்டு சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை சாதாரணமாக பணம் கொடுத்து வாங்கி இதில் யூபிஎஸ்சில் உள்ளே வந்துடுறாங்க. அது இல்லாமல் இந்த உயர் சாதி பிரிவுக்குன்னு ஒரு கிரிமியில் இருக்குன்னு ஒரு சில சலுகைகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரு சில சலுகைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ஒருத்தருடைய அப்பா வந்து ஐபிஎஸ்ல ஆல்ரெடி இருக்காங்க. இந்த 4 பேரில் அந்த 6 பேர்த்தில் சொல்கிறேன் நான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஐபிஎஸ்ன்றதை மறைச்சி மறுபடியும் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. மீதி எல்லாமே வந்து கை குறைபாடு, பார்வை குறைபாடுன்னு சொல்லிட்டு ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் பக்கம் சேர்ந்துருக்கிறாங்க என்பது பெரிய போதாகரத்தை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஏற்கனவே ஜீவனாம்சம் வந்து கொடுக்கணும், இஸ்லாமியர்கள் வந்து விவாகரத்து செய்யும் போதுன்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து இஸ்லாமியல் பெண்கள் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 கீழ் ஜீவனாம்சம் பெறலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அகில இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் வந்து சீராய்வு மனு போட்டிருக்காங்க. இது எங்களுடைய இஸ்லாமிய தனிநபர் சட்ட நடைமுறை முழுவதுக்கும் எதிராக உள்ளதுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜீவனாம்சம்லாம் கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு மேலும் வழக்குகளை வந்து தொடர்ந்து இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலாக ஒன்று இந்த நிறைவு பகுதியில் இப்போ சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி மிக மகத்தான வெற்றி பெற்றுள்ளது. 10, இந்த பக்கம் பிஜேபி வந்து 2 நல்லா சொன்னாங்க. பட் அதுலேயுமே நிறைய சிக்கல் என்னென்னா, பிஜேபியும் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய விஷயம். அவங்க ஆளுகின்ற ஒரு சில மாநிலங்களில் குறிப்பாக கேதார்நாத்தில் வந்து அவங்க அதுவும் இழந்திருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். உத்தரகாண்டில் நான் சொல்கிறேன் நான். அதே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணியில் வெஸ்ட் பெங்காலில் எதிர்த்து போட்டியிட்டது பிஜேபியும் காங்கிரஸும், ஜெயிச்சது அவங்க. ஆனால் அது இந்தியா கூட்டணிக்கு 4 உரிமை கொண்டாட முடியாது. 1. 2வது என்ன அப்படின்னா பீகாரில் சுயேட்சை ஜெயிச்சிருக்கிறாரு, ஆளுங்கட்சி 2ஆம் இடம் வந்திருக்கிறது. அடுத்து ஆட்சி ஆளக்கூடிய தகுதி பெற்ற இந்தியா கூட்டணி 3ஆம் இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் இமாச்சல் பிரதேசில் வந்து காங்கிரஸோட ஆட்சி இருக்கிறது, அந்த இடத்துல பிஜேபி வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நோட் பண்ணோம். ஸோ எல்லாமே மிக்சடாக தான் இருக்குது. ஒரேடியாக இந்திய கூட்டியை ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கான்னா ஊடகங்கள் சொல்லலாம். ஆனால் அங்கேயே உள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க கூட்டணி அவங்களே ஏற்று போட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அடுத்து வரக்கூடிய காங்கிரஸாக வரும்னாங்க, அவங்க 3rd பிளேஸ் போயிருக்கிறாங்கன்ற அந்த ஒரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணுறேன். அங்கேயும் எப்படி அது இந்திய கூட்டணிக்கு போய் சேரும்னாங்க. பஞ்சாபில் அவங்க ஆம் ஆத்மி நிற்கிறாங்க, காங்கிரஸும் நிற்கிறாங்க, பிஜேபியும் நிற்கிறாங்க. அப்போ ஜெயிச்சா இந்திய கூட்டணி, அப்போ தோத்தா எப்படி? அப்போ அங்கே அந்த இடத்துல காங்கிரஸ் தோத்துருக்குல்ல. அதனால் தற்போதைய விஷயம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்தியா கூட்டணியை ரொம்ப ப்ரைட் பண்ணுற மாதிரியான நிறைய செய்திகள் வந்து வந்தவண்ணம் தான் இருக்கிறது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கிறது. பிஜேபி தரப்புலையும் தொடர்ந்து அடுத்தடுத்த அடிகளை வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.